வாழ்க வையகம், வாழ்க வளத்துடன், குரு வாழ்க, குருவே துணை. உலகெங்கும் இருக்கும் மாயம் பக்தி அன்பர்களுக்கு டாக்டர் டிவைன் தினேஷன் அன்பான வணக்கங்கள். குரு பயிற்சி 2026 குரு பயிற்சி பார்க்க போகிறோம். ரொம்ப ஸ்பெஷல். ஏன்னா இந்த தமிழ் வருஷம் பராபவ வருஷத்துக்கு ராஜா யாருன்னா குரு பகவான். இந்த குரு பகவான் ராஜாவாக இருக்கும் போது குரு பயிற்சி நடக்குது. அதுலேயும் கடகராசியில் நடக்குது, உச்சமடைகிறார். அதில் வர மீனத்தை வேற பார்க்குறாரு. அதனால் இது வந்து ஒரு ட்ரிபிள் ஜாக்பாட் மாதிரி. நம்ம சொல்லுவோம்ல, இந்த ராசி ஜாக்பாட், அந்த ராசி ஜாக்பாட், அதுவும் சொல்லுவோம். ஆனால் இந்த குரு பயிற்சியே ஒரு ஜாக்பாட். ஏன்னா அவ்வளவு ஒரு பவர்ஃபுல்லாக வர்றார். நார்மலாக குரு பகவான் வந்தாலும் நம்மளுக்கு நிறைய நல்லது செய்வார். நம்ம ஜெனரலாக சனி பயிற்சி, ராகுது பயிற்சியாக பயப்படுவோம். அவங்களும் நல்லது செய்வாங்க, ஆனால் இருந்தாலும் பயப்படுவோம். ஆனால் எப்பவுமே கம்ப்ளீட்லி குட் பாய் இல்லை குட் பர்சன் அப்படின்னா குரு பகவான், முழு சுபகிரகம். ஸோ அவர் வராரு, ஃபுல் பவரோட வராரு. நமக்கு நிறைய நல்லது நடக்க போகுது. திருமணமாகட்டும், குழந்தை பேர் நிறைய பேர் சுக்கிரன் வச்சுக்கிறோம். குரு பகவான் தான் குழந்தை பேர் தர்றது. அவன் நிறைய நல்ல விஷயம் நடக்க போகுது. ஒவ்வொன்றா பார்த்துட்டு வருவோம் வாங்க. மகர ராசி லக்னம், ஜாக்பாட் ராசிகளில் நீங்களும் ஒருத்தர். என்னென்னா குரு பகவான் உங்களை பார்க்குறார், 7ஆம் பார்வையை பார்க்குறார். சிறப்பு, சூப்பர். நம்மளுக்கு வந்து 7-8 வருஷம் சனி பயிற்சி முடிஞ்சு இப்போ தான் நல்லா மூச்சு விட்டு கொஞ்சம் முன்னேறோம். இப்போ குரு பகவான் உங்களுக்கு நல்ல அலேக மேலே தூக்கிட்டு வருவார். நல்ல விஷயமா அதாங்க. இதுக்கப்புறம் ஏறு முகம் தாங்க மகரத்துக்கு. சரிங்களா? எல்லாமே நல்லபடியாக இருக்குது. தொட்டதெல்லாம் ஜெயிப்பீங்க. தொட்டது எல்லாமே ஜெயிப்பீங்க. கண்டினியூஸ் முயற்சி. மகரம் முயற்சி தான் மகரம். சரிங்களா? நார்மலாகவே நம்ம தொடர்ந்து உழைக்கிறவங்க இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா உழைங்க, சூப்பராக வருவீங்க. ஏன்னா முயற்சி ஸ்தானத்துலேயும் குரு பகவான் இருக்கார். சனி பகவானும் இருக்கிறதால கொஞ்சம் டிலே ஆகும். ஆனால் குரு பகவான் இருக்கிறதுனால நல்ல ரிசல்ட் தர முயற்சி பண்ணிட்டே இருங்க. எதுலலாம் ஜெயிப்பீங்க மெயினாக அப்படின்னா கல்யாணம். மகர ராசின்றது சனி பகவான் ராசி. மகரமோ கும்பமோ சனி பகவான். அதில் மகரம் வந்து ரொம்ப ஆசைப்படும், ஏங்கும். அது சிற்றின்பத்து மேலாம் ரொம்ப நாட்டம் இருக்கும். கல்யாணம் பண்ணிக்கணும். மகரம் கல்யாணம் பண்ணிக்கிறது நல்லது. சரிங்களா? ஸோ கல்யாணத்துக்கான விண்டோ இப்போ வந்திருக்கு. இன்னொன்று மகரத்துக்கும் நிறைய பார்த்தீங்கன்னா, பொதுவாக மகரத்தோடைய 7ஆம் வீடு பார்த்திங்கன்னா கடகம். அப்போ அவங்களுக்கு வந்து ரொம்ப பாசமான துணைவி இல்லை துணை வந்து அமைவாங்க. இந்த ஜாதக கட்டத்தை பொறுத்து நிறைய விஷயங்கள் மாறும். பட் பொதுவாக பாசமானவங்களாம் அமைவாங்க. சரிங்களா? ஸோ கல்யாணத்துக்கு டைம் சூப்பராக இருக்குது. அதே மாதிரி உங்களுக்கு வந்து ஏதாவது ஆன்லைன் பிஸ்னஸ் நீங்கள் பண்ணுறீங்க, இல்லை சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங்கில் இருக்கீங்கன்னா, இதுவும் இந்த பிஸ்னஸ்க்குள்ளும் உங்களுக்கு கை கொடுக்கறதுக்கு வந்து அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. அடுத்து நீங்கள் வந்து யாராவது பிஸ்னஸ் பண்ணுறவங்கன்னா தான் பிஸ்னஸ் சூப்பராக வளருங்க. பிஸ்னஸ் நல்லா வளரும். அதை விட ஃபாஸ்ட்டாக ப்ராஃபிட் வரும். பிஸ்னஸ் எதுக்கு பண்ணுறோம்? பணம் சம்பாதிக்க தான். ப்ராஃபிட்டுக்காக தான் பிஸ்னஸ் பண்ணுறோம். ப்ராஃபிட் இல்லாத பிஸ்னஸ் இட்ஸ் நாட் அ பிஸ்னஸ். சரிங்களா? ஸோ சூப்பராக ப்ராஃபிட் நல்லா வளரும். ஓகே. ஸோ உங்களுக்கு வந்து பர்சனல் லைஃப்பும் சரி, ப்ரொஃபஷ்னல் லைஃப்பும் சரி ரொம்ப நல்லாயிருக்கு. இதுக்கப்புறம் மகரத்துக்கு வந்து எல்லாமே ஏறுமுகம் தான். சரி, ஓகே. இப்போ இந்த நேரத்தில் நான் எந்த தெய்வ வழிபாடுகள் நான் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்து மங்கள சனீஸ்வரர், நிறைய இடத்துல மங்கள சனீஸ்வரர் இருக்கார். மங்கள சனீஸ்வரர் கலப்பையோடு இருப்பார். அவருடைய துணைவி ஜேஷ்டா தேவி, குழந்தைகள் மாந்தி, குளிகன், இவங்களெல்லாம் இருப்பார். நிறைய இங்கே இருக்க செங்கல்பட்டில் முக்தீஸ்வரர் கோவிலில் இருக்கார் மங்கள சனீஸ்வரர். ஜேஷ்டா தேவியோடு இருக்கார். உங்களுக்கு திருவள்ளூரில் இருக்காங்க, திருவேலங்காட்டு கோவிலில் இருக்காங்க. தமிழ்நாடு முழுக்க அவ்வளோ மங்கள சனீஸ்வரர் கோவில் இருக்குது. போயிட்டு வழிபட்டுவாங்க. இல்லை ஜேஷ்டா தேவி, திருச்செங்கோடு மேலாம் ஜேஷ்டா தேவி சிலை இருக்குது. ரொம்ப பழைய கால கோவில்கள்லாம் நிறைய ஜேஷ்டா தேவி சிலைகள் இருக்கும். கொல்லிமலையில் இருக்குது ஜேஷ்டா தேவி அம்மா வந்து அவ்வளோ பவர்ஃபுல், அவ்வளோ மிராக்கள். தசமகா வித்யாலயாவில் வந்து ஜேஷ்டா தேவி வந்து தூமாதேவின்னு சொல்லுவாங்க. நம்ம சில பேர் மூதேவி அது இதுன்னு மாற்றிட்டோம். அந்த அம்மா தான் மூத்த தேவி. தேவிக்கெல்லாம் மூத்தவள், எல்லாருக்கும் அக்கா அவள். ஸோ ரொம்ப பவர்ஃபுல். அந்த அம்மாவை வழிபாடுங்க, ரொம்ப நல்லது. அன்னதானம் போடுங்க. நீங்கள் சாமிக்கு நெய்வேத்தியம் பண்ணலாங்க. எள்ளு சாதம் ஃபஸ்ட்லாம், அதான் சொன்னேன், நான் பிறந்து வளர்ந்ததுலாம் நங்கநல்லூர். எங்கள் ஆஞ்சநேயர் கோயிலில் எள்ளு சாதம் கொடுப்பாங்க. அட்டகாசமாக இருக்கும்.
எள்ளு சாதம் செஞ்சு கொடுங்க. சாமிக்கு நெய்வேத்தியமாக கொடுங்க, வரவங்களுக்கும் கொடுங்க. இது கொடுக்கவே நல்லா முன்னேறுவீங்க. ட்ரெஸ்ஸு கலர் முடிஞ்ச அளவு எல்லோ போடுங்க. ஏன்னா நிறைய பேர் மகரம் வந்து பிளாக்கு, கிரே, டார்க் ப்ளூ இதில் தான் கை போகும் சனி பகவான் வீடு. ஆனால் என்னென்னா ஏற்கனவே சனி பகவான் நம்ம நல்லா ஃபுல்லாக இறங்கி இருக்கார். கற்றுக்கிட்ட மொத்த வித்தையும் இறக்கி வச்சுருக்காரு. நம்ம ஒன்றும் நீங்கள் பிளாக்கு ப்ளூலாம் போட்டிங்கன்னா சனி பகவான் அட்ராக்ட் பண்ணிகிட்டே இருக்கும். அந்த கலர்லாம் சனி பகவானுடைய தாக்கம் அதிகமாக உரிகிற கலர். அப்படியே ஆப்போசிட்டில் போங்க, எல்லோ, லைட் எல்லோ இல்லை சில்கி கலர்ஸ், க்ரீமி கலர்ஸ் இதெல்லாம் போட லைஃப்பில் வந்து நல்லா முன்னேறுவீங்க. இந்த குரு பயிற்சி எல்லோ ட்ரெஸ் போட ரொம்ப நல்லது. கொண்டக்கடலை சாப்பிடுங்க, தொடர்ந்து கொண்டக்கடலை சாப்பிடுங்க. வாரத்துக்கு ஒரு 2 தடவையாக சாப்பிடுங்க. அதுக்கப்புறம் கருப்பு உளுந்து சாப்பிடுங்க. நிறைய கருப்பு உளுந்து சாப்பிடவும் உங்களுக்கு சனி பகவான் தாக்கம், ராகு பகவான் தாக்கம் இது எல்லாமே உங்களுக்கு கம்மியாகும். சரிங்களா? கல்யாணம், புத்திர பாக்கியம், வேலை, பிஸ்னஸ் இது எல்லாமே நல்லா இருக்குது. இந்த குரு பயிற்சியை கரெக்டாக யூஸ் பண்ணிங்கன்னா சூப்பராக முன்னேறலாம். ஸோ இப்போ இந்த குரு பயிற்சி உங்கள் ராசி லக்னத்துக்கு பார்த்தோம், ரொம்ப தெளிவாக பார்த்தோம். சரிங்களா? நம்ம வந்து எப்போவுமே சொல்கிற மாதிரி ஒரு ராசி லக்னத்துக்கும் ஒரு 2 கோடி தமிழர்கள் இருக்காங்க. எல்லாருக்கும் பொதுவாக சொல்லியிருக்கோம். ஒவ்வொருத்தரோட ஜாதக அமைப்பு பொறுத்து அது நிறைய விஷயங்கள் மாறும். சரிங்களா? என்னவா இருந்தாலும் குரு பகவான் உங்களுக்கு ஏதோ ஒரு கட்டத்தில் இருப்பார். உங்களுடைய ஏதாவது ஒரு 3 கட்டத்தை பார்ப்பார், ஒரு கட்டத்தில் இருப்பார். அதனால் ஏதோ ஒரு நல்ல விஷயம் கண்டிப்பாக நடக்கும். அது என்னென்ன உங்களுக்கு என்னென்ன பாசிட்டிவ்ன்றது தான் சொல்லியிருக்கேன். அதுக்கு என்னென்ன வழிமுறைகள், எந்த தெய்வம், எந்த நாள், எந்த ஹோரையில் வழிபடணும், எந்த மாதிரி தானியங்களை நீங்கள் வச்சுக்கலான்றதுலாம் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். சரியா? இன்னும் எனக்கு வந்து ஸ்பெசிஃபிக்காக உங்கள் ஜாதகம் கொடுத்து சரி எனக்கு இந்த பிரச்சனை இல்லை, எனக்கு இது நடக்கணும், இதுக்கு நான் என்ன பண்ணணுன்றதை ஸ்பெசிஃபிக்காக கேட்டால் ஒன்றும் டீட்டெயிலாக சொல்லலாம். இதையும் தாண்டி ஜென்ரலாக எனக்கு சார் குரு பகவான்றவர் சுபகிரகம், அது எப்போவுமே அந்த எனர்ஜி எல்லாமே ஒரு எனர்ஜி தான், அந்த எனர்ஜி எப்போவுமே எனக்குள்ளே இருக்கணும்னா நான் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லோ கலர் ட்ரெஸ்ஸை அதிகமாக யூஸ் பண்ணுங்கள். அதனால தான் நீங்கள் பாருங்கள், இப்போ நிறைய மாறி போயிடுச்சு. அந்த டைம்லலாம் ஒரு 20 வருஷம் 25 வருஷத்துக்கு முன்னாடியே நம்ம திருப்பதிக்கு யாருன்னா போகிறாங்கன்னா அதை பாத யாத்திரை போகிறவங்க கீழே மலை அடிவாரத்தில் போகிறவங்க பார்த்தா எல்லோ கலர் ட்ரெஸ்ஸில் இருப்பாங்க. முருகனுக்கு காவடி தூக்குறவங்க பார்த்தீங்கன்னா எல்லோ கலர் இருப்பாங்க. இந்த எல்லோ கலர் தவிர்த்து ஒரு கலர்னால் அம்மன் வழிபாடு பண்ணுறவங்க சிகப்பு இருப்பாங்க. இப்போ தான் நம்ம வந்து எல்லா ஜீன்ஸ்லேருந்து எல்லாத்தையும் மாட்டிகிட்டு இருக்கோம். குரு அப்படின்றது எல்லோ கலர் அவ்வளோ ஒரு பவர் தரும். இது ஒன்று. இன்னொன்று, தானியங்களில் பார்த்திங்கன்னா மஞ்சள் மூக்கடலை வந்து குரு பகவானுடைய சக்தி அவ்வளவு கிரகிக்கும். சரிங்களா? இந்த நம்ம இன்றைக்கி சயின்ஸில் வந்து ஜூபிட்டர், குருன்றது ஜூபிட்டர், அது எல்லோ கலர் பிளானட், பெரிய பிளானட், இவ்வளோ தூரத்தில் இருக்குன்னா சயின்ஸாக சொல்லிகிட்ருக்கோம். அந்த சயின்ஸ்லாம் வந்து ஒரு 50 வருஷம் இருக்குது, அவ்வளோதான். சரிங்களா? ஆனால் பல ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடியிலேருந்தே தட்சிணாமூர்த்திக்கு கொண்ட கடலை மாலை போட்டுட்ருக்கோம். நம்ம சிரிப்போம். சின்ன வயசில் நானே எங்கள் அம்மாவை கிண்டல் பண்ணுவேன்மா, இவருக்கு மாலை போட்டால் நான் எப்படிமா படிப்பேன்னு. ஆனால் அதுக்கு பின்னாடி இருக்க சயின்ஸை வந்து நம்ம வீட்டில் இருக்க பெரியவங்களால் நம்மளுக்கு சொல்லித்தர தெரியலை. குரு அப்படின்ற பிளானட் உங்கள் மூளை வளர்ச்சிக்கு அவ்வளோ சப்போர்ட் பண்ணும். சரிங்களா? அந்த மூளை வளர்ச்சிக்கு அந்த கொண்டக்கடலை சாப்பிட்டா அதிகமாக வளரும். இது பின்னாடி இதுக்கு நிறைய கெமிக்கல்ஸ் இருக்குது. இந்த கெமிக்கல்ஸ் வந்து நிறைய சப்ளிமெண்ட்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க, நிறைய இதெல்லாம் கொடுத்துட்ருக்காங்க. நீங்கள் நிறைய அட்வர்டைஸ்மெண்ட்ஸ்லாம் இப்போ பார்ப்பீங்க, இதை சாப்பிடுங்க குழந்தைங்க வளரும், நல்லா படிக்கும்ன்றாங்கல்ல, அதெல்லாம் இந்த தானியங்கள்லேருந்து எடுக்கிறது தான். ரிசர்ச் பண்ணி பாருங்கள், DHAலாம் சில கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது, அதை ரிசர்ச் பண்ணி பாருங்கள். அதெல்லாம் இந்த தானியங்கள்லாம் ரொம்ப அதிகம். அதனால் நம்ம பழைய காலத்து சயின்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங். இந்த குரு பயிற்சி அவ்வளவு. இப்போ இதில் உங்களுக்கு யார் யாருக்கெல்லாம் திருமண பாக்கியம் இருக்குன்னு சொன்னானோ அவங்களாம் அந்த வீட்டில் இருக்க பெரியவங்க கவனிங்க. கல்யாணமே வேணான்னவங்க கூட இப்போ 7ஆம் வீட்டை உங்கள் குரு பார்த்துருந்ததுன்னா லைட்டாக திருமண இன்ட்ரெஸ்ட் வரும். 5ஆம் வீட்டை பார்த்துருந்தா லவ்வே வேணான்றவங்களுக்கு லவ் பண்ணணும்னு ஆசை வரும், அதெல்லாம் வரும். அதனால் இதெல்லாம் ஒரு சயின்ஸ். இது உங்கள் அந்தந்த ஹார்மோன் அந்தந்த மைண்டு லெவலை ட்ரிகர் பண்ணணும். நம்ம சொன்ன வழிபாடுகளை கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்கள் லைஃப்பில் எல்லாமே நல்லதாகவே நடக்க எல்லாம் வல்ல அந்த குரு பகவானை வேண்டி வணங்குவது உங்கள் டாக்டர் டிவைன் தினேஷ். வாழ்க வளத்துடன்.